இப்போ சுண்டல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். சுண்டல் முங்குற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த பவுலுக்கு ஒரு பவுலு மைதா எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மைதா பூரி தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இப்போ இதை நம்ம கடையில் வாங்குறதுனால நம்ம சலிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ மாவு சலிச்சு எடுத்தாச்சு. நான் 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் சீனி, உப்பு தேவைக்கு. இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம கை விட்டாமல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் வெதுவெதுப்பான சுடு தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன், கை பொறுக்கிற அளவுக்கு. இதை விட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவு பதத்துக்கு. ஏன்னா இந்த எண்ணெய் நீங்கள் சூடாக்கி ஊற்றும் போது தண்ணி நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நீங்கள் பிசையும் போது பூரி நல்லா உப்பி வரும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பூரி சாயந்தரம் ஆனாலும் உங்களுக்கு மெதுன்னு இருக்கும். பூரி மெதுவாக இருக்கும், சுட சுட நல்லா பொங்கியும் வரும், சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சாலே போதும். அதே மாதிரி சப்பாத்திக்குமே நீங்கள் எண்ணெய் சூடாக்கி ஊற்றி நல்லா வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நீங்கள் பிசையும் போது சப்பாத்தி சாயந்தரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல மெதுவாக இருக்கும். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். வீடியோ பிடிச்சா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பூரிக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கடலையும் வெந்துருச்சு. இதில் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன், தக்காளி. இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை. இப்போ பட்டை சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டேன் மசாலா. இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சுண்டலையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு உப்பு உரப்பு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும் பூரிக்கு. உப்பு இது இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான நமக்கு வெள்ளை சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பூரிக்கு அருமையாக இருக்குங்க. இறக்கிக்கிறலாம். அருமையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம்.
இப்போ நம்ம பூரியை போட்டுக்கலாம். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி நல்லா பூரி நல்லா புசு புசுன்னு வருங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவோட பூரிக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கனாக்கா அருமையாக இருக்குங்க. பூரி நல்லா சாப்பிட்டா வாய்க்குள்ளே அப்படியே மெதுவாக அப்படியே போகும். கஷ்டப்பட்டே சாப்பிட வேண்டாம் பிச்சு. இப்படி தேய்ச்சி வச்சிட்டிங்களாக்க டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துகிறோம். கிரேவி மட்டும் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிட்டீங்களாக்கும். இப்போ நம்முடைய அருமையான பூரியும் சன்னா மசாலா கிரேவியும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. உங்களுக்கு நான் டிப்ஸோடு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. பூரி எப்படி மாவு பண்ணணும், எப்படி சாஃப்டாக இருக்கும்னு நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்லுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.